கடகராசி தெரியும் குருஜி, தெரியும். கடகராசிக்காரங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்கிறது இப்பயே நாங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டோம். இல்லை நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்காரங்களாம் என்ன வெளியே போனால் தேடிட்டு இருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ வெளியே போனால் போலீஸ்க்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை இவங்களாலாம் பிரச்சனை வரும், பயப்படணும் இல்லையோ, கடகராசிக்காரங்களால கன்ஃபார்மாக பிரச்சனை வரும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, கடகராசிக்காரங்களை டார்கெட்டாக பண்ணுறீங்க. கடகராசிக்காரர்களுக்கு நல்லது சொல்ல போகிறேன். 4/11 கூடிய சுக்கிரன் நீச்சமேட்டர். டோன்ட் வரி, பி ஹாப்பி. நாலுன்னு என்ன, வீடுபாடு மனை. கடகராசிக்காரங்க பொதுவாகவே பாருங்கள், அவங்க ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, அந்த வீட்டில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக வாடகை வீடு விட்டுருவாங்க, அல்லது அவங்க லீஸ் விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் அது வருமானம் தான் சார் நீங்கள் சொல்லலாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன, ஆசையாக வீடு கட்டினதே நம்ம வாழ்றது தான். அது ஒரு பிராப்தமெல்லாம் இல்லை, அது ஒரு தண்டனை மாதிரி தான். நீங்கள் வீடு வாங்கி நீங்கள் இருங்க. அப்போ 4 கூடையவன் நீச்சமாகும் பொழுது புதுசாக இன்னொரு வீடு வாங்குவீங்க. அந்த வீடு வாடகைக்கு சார், இந்த வீடு நமக்கு சார் அப்படிங்கிறது. அப்படியாவது பண்ணுங்கள் கடகராசிக்காரர்கள். இந்த மாதம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது 2ஆம் இடத்திலே, எது தனஸ்தானத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெற்று விட்டார். அப்புறம் என்னங்க, காசு தான், விரலெல்லாம் பணம்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கூட பெரிய பெரிய வார்த்தை. உங்களுக்கெல்லாம் ஒரு மினிட்ஸ் எல்லாம் பணம், செகண்ட்ஸ் எல்லாம் பணம். அந்த லெவலில் நீங்கள் சார், நான் கீழே விழுந்தா கூட சார், நேற்று அப்படி தான் சார், என் லேப்டாப் கீழே விழுந்துருச்சா, அப்புறம் அது எடுக்கவே இல்லையா, ஏன் எடுத்த 1 lakh கிளாஸ் சார், அந்தளவுக்கு நான் பிஸியாக இருக்கேன். போதும்டா டே அப்படிங்கிற மாதிரி 2 கூடையவன் ஆட்சி வரும்போது உட்கார நேரம் இருக்காது. இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுற நேரத்துக்கு நான் அங்கே போய் பிஸ்னஸை பார்த்தா அங்கே ஒரு 10 ரூபா சம்பாதிப்பேன். அந்த மாதிரி ஆயிடுவீங்க. இந்த மாதம் முழுவதும் பயங்கரமாக சம்பாதிக்க போகிறீங்க.